டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் எதனால அதை முடிவு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மியூசிக்கில் டிஸ்கரேஜ் பண்ணி தாளம் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்பாவும் அம்மாவே அவாய்ட் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லியப்போ அப்பா அம்மாவை அவாய்ட் பண்ண சொன்னேன். அப்போ நான் பிடிவாதம் பிடிச்சி மேபி நீங்கள் ஃபேமஸ் ஆனதுனால அவங்களுக்கு வந்து அது பிடிக்காம அது அப்படி நடந்துச்சு. அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒரு ஈகோ. அது அப்பாவும் அம்மாவும் சொன்னேன் டிவோர்ஸ் பண்ணுறது ஈஸி ஆனால் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ நான் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்போ எனக்கு முடியாமல் போச்சு யோசிச்சு தான் டிசைட் பண்ணியாச்சு. பட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சம்டைம்ஸ் சொசைட்டியில் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஏதாவது தயக்கம் இருக்கு? என்ன சொன்னாலும் நமக்கு நோ ப்ராப்ளம். ஐ டோன்ட் கேர். புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு. பிரிவில் தொடங்கி பூத்ததே பிரிவில் முடிந்து போகிறேன் மீண்டும் நான் மீளப் போகிறேன். இந்த மாதிரியுள்ள கோபம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டான ஒரு புருஷன் வந்து அது அப்படி அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். பேட் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்களை நாங்கள் ரசிக்கிறோம் மேம், உங்களை கொண்டாடுறோம். பட் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை ரசிக்கல அப்படிங்கும்போது அந்த ஒரு மொமெண்ட் எப்படி மேம் இருக்கும்? ரசிக்கலைன்னா அப்போ விட்டுடணும். அதான் அப்போ இல்லை சொல்லி பார்க்கணும். ஓகே, நிறைய அதோட சொல்லி திருந்த முடியலன்னா விட்டுடணும். அது நீங்கள் சொல்லியிருக்கீங்களா மேம் இதுதான் என்னுடைய ஜீவன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கேன். ஆனால் ஏன் கேட்கல. அப்போ அது மலையாளத்தில் ஒரு சொல்லு இருக்கு, சொல்லிக்கொடு நுள்ளிக்கொடு தள்ளிக்கொடு தள்ளிக்கொடு தள்ளிக்கலாம். அப்படி மலையாளத்திலே சொல்லு ஒரு ப்ரோவர்பு. ஓகே, பழமொழி. லைக் மேரேஜ் டிசிஷனே நம்ம வந்து கொஞ்சம் ராங்காக எடுத்துட்டோம் அப்படிங்கும்போது அப்பா அம்மா கிட்ட அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணும்போது இல்லை நான் ஃபைனலாக இந்த டிசிஷன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்திருக்கும். ஆமாம், ஸோ தைரியம் வந்தப்போ அப்போ என்ன சொன்னாங்க? அது அப்பாவும் அம்மாவும் சொன்ன இந்த மேரேஜ் எல்லாம் இது டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பந்தம் அது ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணுறது ஈஸி ஆனால் அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த குடும்ப லைஃப் தான் ஃபேமிலி லைஃப் தானே எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எனக்கு சொல்லியாச்சு. அப்போ அம்மா அப்பாவும் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ நான் மேக்ஸிமம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்போ எனக்கு முடியாமல் போச்சு. அப்போ அப்பா அம்மா சொன்ன நீ யோசிச்சு நீ டிசிஷன் பண்ணுங்கோ அப்படி சொல்லியாச்சு. ஓகே, ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப யோசிச்சு தான் டிசைட் பண்ணியாச்சு. பட் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சம்டைம்ஸ் சொசைட்டியில் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஏதாவது தயக்கம் இருந்துச்சா மேம்? இல்லை, சொசைட்டி என்ன சொன்ன இப்போ நம்ம லைஃப் தான் நமக்கு முக்கியம். சொசைட்டி என்ன சொன்னாலும் நமக்கு நோ ப்ராப்ளம். ஐ டோன்ட் கேர். ஸோ இது எதனால மேம் அந்த ஐ மீன் அவங்களுக்கு பிடிக்காம நீங்கள் டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் எதனால அதை முடிவு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? தெரிஞ்சுக்கணுமா? இப்போ மியூசிக்கில் என்ன டிஸ்கரேஜ் பண்ணி தாளம் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது அப்பாவும் அம்மாவே அவாய்ட் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லியப்போ அது அப்பா அம்மாவை அவாய்ட் பண்ண சொன்னாங்களா? அப்போ நான் பிடிவாதம் பிடிச்சி முடியாதுன்னு சொல்லி இருந்தேன். மேபி நீங்கள் ஃபேமஸ் ஆனதுனால அவங்களுக்கு வந்து அது பிடிக்காம அது அப்படி நடந்துடுச்சா? அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு ஈகோ. ஓகே, அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயம் ஐ மீன் ஃபேம் ஆனதுனால மட்டும்தான் மேபி ஆக்சுவலாக மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள ஐ மீன் இந்த மாதிரி டிஸ்கரேஜ் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்துச்சா? இருந்துச்சு. ஒரு மாதத்துக்கு அப்புறம் மேரேஜ் ஃபஸ்ட்டில் எல்லாம் கிடையாது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு டிஸ்கரேஜ் பண்ணியாச்சு. இப்போ நான் சுவாமி ரூமில் கறக்கூடாது, கருது பிடிக்காது, அது இது பிடிக்காது, எல்லாமே கோபம் ரொம்ப கோபப்படுறது தேவையில்லாமல் கோபப்பட்டு நிம்மதி கெடுத்து. அதனால ஓகே மேம். അപ്പോൾ ഞാനും അതൊക്കെ അതേവിടെ ഒന്ന് ഞാനും കോപപ്പെടും. അപ്പോൾ അതിനേക്കാൾ കൂടുതൽ അതേവിടെ புரியுது, அதுக்கு மேலே நானும் கோபப்படும். மேம் சம்டைம்ஸ் எப்போயாவது அதை நினச்சி வருத்தப்பட்டிருக்கீங்களா மேம்? இல்லை. சில பாட்டெல்லாம் கேட்கும்போது சில வரிகள் இந்த சோகமான வரிகள் கேட்கும்போது வருத்தமாக இருக்கும். எந்த பாடல் மேம்? காதலின் தீபம் ஒன்று
ஏற்றினாளே என் நெஞ்சில். அதுக்கப்புறம் என்ன? நான் அந்த அந்த வரியை எடுத்து உங்களுக்காகவே நான் தரேன் இப்போ. ஓகே. பின்ன உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. அது என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாத்தான் இந்த பூமியே சிரிக்கும். அதுக்கப்புறம் வானம் போல் சில பேர் சொன்ன வார்த்தைகள் நினைச்சேன். இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் வருத்தம் வரும் இல்லை? ஸோ இப்போ இருக்கக்கூடிய உமன்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வேர்டு என்னவா இருக்கும்? ஒரு மோட்டிவேஷனல் வேர்டாக வைக்கம் சொன்னால் என்ன, வைக்கம் விஜயலட்சுமி சொன்னால் என்னவா இருக்கும்? உமன்கிட்ட சொல்கிற நல்ல ஒரு புருஷன், நல்ல மனசு இருக்கிற ஒரு புருஷன் வந்தால் தெய்வத்தை போல ரெஸ்பெக்ட் பண்ணணும். இல்லைன்னா ஒரு இந்த மாதிரியுள்ள கோபம், அதுக்கப்புறம் ஸ்ட்ரிக்டான ஒரு புருஷன் வந்தால் அது அக்செப்ட் அப்படி அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு விஷயம் நோ சொல்கிறதுக்கு கட்ஸ் வேணும். முடியாது வந்து ஸ்ட்ராங்காக சொல்லணும், அதுக்கு கட்ஸ் வேணும். சூப்பர் 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 சூப்பர். சம்டைம்ஸ் நீங்கள் எந்த விஷயத்தை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க? பார்வை, அதுதான் மெயின். அது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பார்வையோட ப்ராப்ளம் இருக்குது. யாராவது ஏதாவது சொல்லும்போது, ஏதாவது வாங்கிக்கும்போது என்கிட்ட காட்டாமல் இருந்தால் இப்போ எனக்கு தொட்டு பார்த்தா தெரியும். இப்போ அது போலும் செய்யாமல் என்ன கம்ப்ளீட் அவாய்ட் பண்ணும்போது ஃபீல் பண்ணும். இப்போ எங்கேயாவது போகும்போது இது எங்கே வா நான் காட்டித்தரேன் எனக்கு அம்மாவோட தங்கச்சி எல்லோரும் சொல்லும்போது என்னை கூப்பிடாம போய் என்னை தனியாக்கி போய் ஃபீலிங் வரும். இப்படியெல்லாம் வரும். தனியாகி போயிட்டீங்க, ஓகே ഞാൻ തനിയായിച്ചു, ഇങ്ങനെ ഒരു ഫീൽ വരും. ஓகே. அப்போ ഞാൻ சண்டை விடும். ஓகே, பிகாஸ் நம்ம அதை இவங்க பார்க்க முடியாது, ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த ஒரு ஃபீலிங் அப்போ எனக்கு தெரிஞ்ச என்ன பார்க்கணும், பார்வை என்ன வேணும் அவசியம் இல்லை, தொட்டு சொல்லியா புரியுமே. அதுக்கப்புறம் என்ன அவாய்ட் பண்ணுறேன். இப்போ இப்படியே சண்டை போட்டுட்டு. எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்து உங்களுக்கான பாட்டு என்னவா இருக்கும் அப்படின்னா, புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு. இந்த சாங் தான் உங்களுக்கான பாட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப. ஆமா எஸ் கரெக்ட். டெஃபினெட். ஓகே, ஸோ அப்படின்னா அந்த சாங்கை உங்க லைஃபோட ஒப்பிட்டு நீங்க பாடுங்களேன். புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு, விழியின் துளியில் நினைவை கரைத்து ஓடி போகிறேன் என்னை விடு, பிரிவில் தொடங்கி பூத்ததே பிரிவில் முடிந்து போகிறேன், மீண்டும் நான் மீளப் போகிறேன், தூரமா வாழப் போகிறேன், புதிய உலகை தேடி போகிறேன் என்னை விடு. அருமை அருமை அருமை. ஏதாவது ஒரு பாட்டு வந்து நீங்க இந்த சாங் நான் பாட வேண்டியது, பட் ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்ன சாங்கா இருக்கும்? அது ரக்கன்ற ஃபிலிமில் இமான் சாரோட கண்ணம்மா அந்த பாட்டு நான் பாட வேண்டியது இருந்தது. எனக்கு த்ரோட் ப்ராப்ளம், அதனால மிஸ் ஆயிடுச்சு. அப்போ நந்தினி பிரபாகர் பாடியாச்சு, அது சூப்பராக இருந்தது. ஓகே, உங்க வெர்ஷன் இப்போ நம்ம கேட்கலாம் மேம். உங்க வெர்ஷன் அந்த சாங் இப்போ கேட்கலாமா மேம்? ஓகே. கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன்மழை, உன்னை நினைத்திருந்தா அம்மம்மா நெஞ்சமே, சொல்லிக் கொடுத்ததுதான் எங்கெங்கும் செல்லுமே, ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ, கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே பொழியும் தேன்மழை. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமை அருமை. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரும் ட்ரீட் பண்ணுற விதங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இமான் சாரை பற்றி பேசலாம். இமான் சார் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதம் எப்படி இருக்கும்? இமான் சார் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு மிமிக்ரி டைப்பில், காமெடி டைப்பில் சிம்பிளாக சொல்லி கொடுப்பேன். எப்படி மேம்?
இப்போ காக்கா முட்டை பாட்டு கேட்டிருக்கா? காக்கா முட்டை காக்கா முட்டை அதிகமான சார் அது மாதிரி காக்கா மாதிரி அழுது அதில் சப்தம் எல்லாம் மிமிக் பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் நல்ல ரசம் நல்ல சூப்பராக நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி கொடுப்பேன். இமான் சார் ரொம்ப காமெடி, மிமிக்ரி எல்லாம் தெரியும் எனக்கு. என்கிட்ட நல்லா சொல்லு. வேற என்னென்ன மிமிக்ரிலாம் பண்ணுவீங்க மேம்? கமல்ஹாசன் சார் ட்ரை பண்ணணும். கமல்ஹாசன் சாரோட டைலாக் தெரியுமா? சொல்லுங்க சார். யானை பலம் தும்பிக்கை, மனதின் பலம் நம்பிக்கை. சூப்பர் சூப்பர், சோ ஸ்வீட், சோ ஸ்வீட். எந்த சாங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கமல் சார் பாடின பாட்டுல? மாறுகோ மாறுகோ மாறுகை எங்க ஜோருகோ ஜோருகோ ஜோருகை எங்க கேட்ட மாதிரி இருக்க வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். ஆஹா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். வாடி என் கப்ப கிழங்கே. கடைசி அந்த இது வரல, கப்ப கிழங்க. ஸ்வீட் 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 ஸ்வீட். தேங்க்யூ. கமல் சார் என்ன ஃபோனில் பாடி கேட்பிக்கும், நேர்லையும் பார்த்துருக்கேன் 2 வாட்டி. என்ன சொன்னாங்க கமல் சார் உங்கள்ட்ட? என்ன சொன்னாங்க? மலையாளத்துல என்கிட்ட பேசுறது சுகம் தண்ணி எனக்கு பேசுது. இப்போ மார்கோ சாருன்னு பாடி ഒന്ന് പാടുവീங்களாന്ന് പാടിയാச்சு ഫോണിലൂടെ. பாடி காமிச்சீங்க. ഫോണിലെ சாரு பாடி காமிச்சு ரொம்ப சந்தோஷமாயிருந்தது. சூப்பர் 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 மேம். நான் இப்போ ஒரு சில சிங்கர்ஸ் எல்லாம் சொல்றேன், அவங்களுடைய ஃபேவரட் சாங், ஐ மீன் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் அது சொல்லுங்க. எஸ்பிபி சார். வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ, வானத்தில் வாது இல்லை உன்னை தோட ஏணி இல்லை. அடுத்து வந்து இளையராஜா சார். நின்னு கோரி வரணும் வரணும் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும், ஒரு விழி சிவந்திருக்க உனக்கு என்ன தவம் இருக்க, ஒரு விழி சிவந்திருக்க உனக்கு என்ன தவம் இருக்க, அழகிய ரகுவரனே அனுதினவு நின்னு கோரி வரணும் வரணும் இசைத்திட என்னை தேடி வரணும் வரணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். சங்கதி சங்கதி கிளாசிக்கல் சிங்கர்ஸ்ட இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது நம்ம நார்மலா பாடணும்னா கூட சங்கதி மிஸ் ஆயிடுச்சே. நைஸ். வித்யாசாகர். மௌனமா மௌனமே வேதம்மா, மலர்கள் பேசுமா பேசினால் ஓயுமா அன்பே மலரே மௌனமா மௌனமே வேதமா. சூப்பர் 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 மேம் சூப்பர் மேம். தேங்க்யூ. இப்போ நான் கேட்க போகிறது உங்களுக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு வடக்கன் செல்ஃபிலேருந்து வடக்கன் செல்ஃபி அந்த பாட்டு பாடலாமா? கைக்கோட்டும் கண்டுட்டில்ல, மலையாளம் சாங் பாடல. ஆமா, கைக்கோட்டும் கண்டுட்டில்ல அந்த சாங் தான். കൈക്കോട്ടും കണ്ടിട്ടില്ല കയ്യിൽ തഴമ്പുമില്ല കൈപ്പത്തി കൊണ്ടൊരു കിതാബും തൊട്ടിട്ടില്ല കച്ചറ കാട്ടി നടക്കും വെക്കറ കാട്ടി വെടക്കായി വടക്കും തെക്കും നടന്ന് നടുവൊടിക്കും കൈക്കോട്ടും കണ്ടിട്ടില്ല കയ്യിൽ തഴമ്പുമില്ല കൈപ്പത്തി കൊണ്ടൊരു കിതാബും തൊട്ടിട്ടില്ല കച്ചറ കാട്ടി നടക്കും വെക്കറ കാട്ടി വെടക്കായി வடக்கும் தெக்கும் நடந்து நடுவொடிக்கும். நைஸ் 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 நைஸ். இந்த பாட்டு ஒரு மாதிரி ஜம்பிங்லேயே போயிட்டு இருக்கும் மியூசிக். ஆக்சுவலா நல்ல கும்மல்லே, நல்ல கும்மா இருக்கு, நல்ல கும்மா. ரீசனா நீங்க பாடின ஜெய் பீம் சாங் வந்து எந்த அளவுக்கு வைரலா போனுச்சுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த சாங் வந்து அந்த சாங்குள்ள அவ்வளோ அர்த்தங்கள் இருந்துச்சு. ஆமா, பாசிட்டிவிட்டி, நிறைய பாசிட்டிவிட்டிஸ். ஆமா, ஃபுல்லா பாசிட்டிவிட்டி. அந்த சாங்கை பாடி அப்படியே முடிகிறோம் நம்ம. உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரும்,
அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம் உள்ளுறுதி காண்பது தான் பூமியிலே உன்னுயரம் எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும் உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வினரம் அன்பின் கொடியேற்றி வைக்க துணை சேரும் கோடிக்கரம் தேடல் இல்லாத உயிருண்டோ சொல்லம்மா எல்லாம் உன்னுள்ளே அதை தேடு கண்ணம்மா மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு நம்பினால் நாளை உண்டு கைத்தாங்க ஜீவனுண்டு எங்கே போனாலும் பொன்வானம் கண்ணோடு எல்லை இங்கில்லை வாக்காலம் நம்மோடு மண்ணிலே ஈரமுண்டு முள்காட்டில் பூவும் உண்டு தேங்க்யூ சூப்பர் மேம். ஓகே, டாக்டர் பட்டம் கிடைச்சப்ப எப்படி இருந்துச்சு? ஐயோ ரொம்ப சந்தோஷம். 2017 டாக்டரேட் கிடைச்சி 6.5 மணி நேரம் காயத்ரி வீணா பண்ணிருக்கீங்க. சிங்கிள் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் ஃபர்ஸ்ட் இந்த வாசிக்கிறது. அப்பா தான் எனக்கு டிசைன் பண்ணி கொடுத்தது. அப்போ அதில் 6.5 மணி நேரம் காயத்ரி வீணா வாசித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு, ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதுக்கப்புறம் டாக்டரேட்டு இன்டர்நேஷ்னல் தமிழ் யூனிவர்சிட்டி USA. ஓகே, அது இங்கே தான் கிடைச்சது. இங்கே வந்த சென்னையில் தான் கிடைச்சது. சூப்பர். ஸோ அது கிடைச்சவொன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமே இருக்கும். 2013 நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். 2017 நம்மளுக்கு டாக்டர் பட்டம் கிடைக்குது. இதுக்கப்புறம் பொறுப்பு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆமாம், நம்ம நல்ல பாடல்கள் பாடணும், நல்லா கற்றுக்கணும். ஆமாம், இல்லை நல்லா ரிசர்ச் பண்ணணும். இதுதான். கண்டிப்பாக மேம். சூப்பர் மேம். உங்களுடைய ஃபேன்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன மேம்? இன்னும் எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கணும். எல்லாரோட ஆசீர்வாதம் வேணும், பாராட்டணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய விஷயங்களை எங்களுக்கு ஷேர் பண்ணீங்க. நிறைய பாடல்கள் நாங்கள் ரசித்த பாடல்களை எங்களுக்கு பாடி காமிச்சிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். வெஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. Arabian Garden Seafood Restaurant. Bad taste meets elegance. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.